أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று நிதானித்து கவனமாய் செயல்படவும். அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால். அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லி வபாரிக் அலைஹி வமா அர்ஸல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன். உங்களிடம் நான் இரு காரியங்களை விட்டு செல்கிறேன். அவ்விரண்டையும் நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்திருக்கும் காலமெல்லாம் நீங்கள் வழி தவற மாட்டீர்கள். அவை அல்லாஹு ஜல்ல ஷாலாஹு தானாவின் வேதமும் அவனது நபியுடைய வழிமுறையுமாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அருளிய ஹதீஸ் தமக்கு கிடைத்ததாக ஹஜ்ரத் மாலிக் இப்னு அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள். ஒரு நாள் சுபூஹ் தொழுகைக்கு பிறகு எங்களிடையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் செய்தார்கள். அப்பிரசங்கம் எங்களுக்கு கடும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. அதை கேட்டு கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தோடியது. உள்ளங்கள் பயந்து நடுங்கின. அச்சமயம் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், இது நீண்ட பயணத்திற்காக விடை பெற்று செல்லக்கூடிய ஒருவரின் உபதேசம் போன்றல்லவா இருக்கிறது. தாங்கள் எங்களுக்கு எதை பற்றி உபதேசிக்கிறீர்கள் என்று கேட்டார். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுக்கு அஞ்சுவதையும் உங்களது தலைவர் கருப்பு இன அடிமையாக இருந்தாலும் அவரது பேச்சை செவிமடுத்து அவருக்கு கட்டுப்பட்டு நடப்பதையும் உங்களுக்கு நான் உபதேசிக்கிறேன். எனக்கு பிறகு உங்களில் உயிருடன் இருப்பவர் பலவித குழப்பங்களை காண்பார். அப்பொழுது மார்க்கத்தில் இல்லாத புது புது காரியங்களை உருவாக்குவதை விட்டும் முழுமையாக நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள். ஏனெனில் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக உருவாக்கப்படும் ஒவ்வொரு காரியமும் வழிகேடாகும். இப்படிப்பட்ட காலத்தில் நீங்கள் வாழ நேர்ந்தால் என்னுடைய வழிமுறையையும் நேர்வழி பெற்ற கலிபாக்களுடைய வழிமுறையையும் நீங்கள் உறுதியாக பற்றி பிடித்து கொள்ளுங்கள். உங்களுடைய கடவாய் பற்களால் அவற்றை நன்கு கடிந்து கொள்ளுங்கள். எந்நிலையும் அதனை தவறவிட்டு விடாதீர்கள் என்று கூறினார்கள் என ஹஜ்ரத் இர்ஃபால் இப்னு ஜாரியா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நான் எனது சகோதரர்களை சந்திக்க ஆசைப்படுகிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியபோது, நாங்கள் தங்களின் சகோதரர்கள் இல்லையா என்று சஹாபாக்கள் கேட்டனர். நீங்கள் என்னுடைய தோழர்கள். எனது சகோதரர்கள் யாரென்றால், என்னை பார்க்காமலேயே என் மீது ஈமான் கொள்பவர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹஜ்ரத் அபு அப்துர் ரஹ்மான் ஜுகனி ரலியல்லாஹு அறிவிப்பதாவது, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் அமர்ந்திருந்த போது 2 நபர்கள் தம் வாகனங்களில் வந்தார்கள். அவர்களை கண்ட நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவ்விருவரும் கிந்தா மற்றும் மத்ஹிஜ் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் என்று கூறினார்கள். அவர்களுடன் அவர்களுடைய கோத்திரத்தைச் சேர்ந்த வேறு சிலரும் இருந்தனர். அவர்களுக்குள் ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சத்திய பிரமாணம் பையத் செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நெருங்கி அவர்களது திருக்கரங்களை பற்றிய வண்ணம், யா ரசூலல்லாஹ், யார் தங்களை பார்த்து தங்கள் மீது நம்பிக்கை கொண்டு தங்களை உண்மைப்படுத்தி தங்களை பின்பற்றினாரோ அவருக்கு என்ன கிடைக்கும் என்று வினவ, அவருக்கு நற்பாக்கியங்கள் கிடைக்கும் என்று பதிலளித்தார்கள். இதை கேட்டதும் அவர் பெருமானாரின் திருக்கரங்களை பரக்கத்திற்காக தடவிய பின் பையத்து செய்துவிட்டு சென்று விட்டார். அதற்கு பிறகு மற்றொருவர் முன்னேறி சத்திய பிரமாணம் செய்ய அன்னாரது கரங்களை பற்றி, யா ரசூலுல்லாஹ்,
எவர் தங்களை பார்க்காமலேயே தங்கள் மீது ஈமான் கொண்டு தங்கள் உண்மைப்படுத்தி தங்களை பின்பற்றினாரோ அவருக்கு என்ன கிடைக்கும் என வினவினார். அவருக்கு நற்பாக்கியங்கள் கிடைக்கும், இன்னும் அதிகமாக அவருக்கு நற்பாக்கியங்கள் கிடைக்கும், மேலும் அதிகமாக அவருக்கு நற்பாக்கியங்கள் கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். அவரும் பெருமானாரின் திருக்கரங்களை பரக்கத்திற்காக தடவிய பின் பையத் செய்துவிட்டு சென்று விட்டார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய மருத்துவ குறிப்பு: அம்மான் பச்சரிசி கீழா நெல்லியுடன் சமனளவு இலை சேர்த்து காலை மதியம் இருவேளையும் எருமை தயிரில் உண்ண உடம்பு எரிச்சல், நமைச்சல், மேகரணம், தாது இழப்பு தீரும். வஸ்ஸலாம். மா அஸ்ஸலாமா.